அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதிர் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் யாவர் மீதும் எல்லாம் அல்ல இறைவனின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது, ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் வந்துவிட்டன. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மத் என்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக பேசுகிற பொழுது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அருகாமையில் இருப்பவர்கள் கேட்பார்கள், ஏன் எதற்காக அழுகிறீர்கள், என்ன விஷயம் சொல்லுங்க, இந்த அளவுக்கு தேம்பி அழுக வேண்டிய காரணம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன். அப்படி அமர்ந்திருக்கிற பொழுது நபி அவர்கள் எனக்கு ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வந்துவிட்டன. அப்படி என்ன சொன்னாங்க? என்றைக்கோ சொன்ன ஒரு விஷயத்தை இன்றைய தினம் நினைத்து அழுகுவதற்குரிய காரணம் என்ன என்று சக தோழர்கள் கேட்கிற பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய சமுதாயம் என்னுடைய உம்மத்தார்கள் இணை வைக்கக்கூடிய விஷயத்திலே, ஷிர்கினுடைய விஷயத்திலே அவர்கள் ஈடுபட்டு விடுவார்களோ என்று நான் அச்சம் கொள்கிறேன் என்று ஒரு சமயம் சொன்னார்கள். அது மட்டும் இல்லாமல் மறைமுகமான இச்சையிலே தன்னுடைய வாழ்நாளை கழித்து விடுவார்களோ என்று நான் அச்சப்படுகிறேன் என்று நபி அவர்கள் இந்த இரண்டு விஷயத்தை என்னிடத்திலே சொல்லி மிகவும் சங்கடப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள். அதை இன்றைய தினம் நான் நினைக்கிறேன். நபி அவர்களுடைய சமுதாயமாக இருக்கக்கூடிய இன்றைய காலத்து மக்கள் இணை வைப்பினுடைய விஷயத்திலே தன் வாழ்க்கையை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய ஆசைக்கு, தன்னுடைய இச்சைக்கு, தன்னுடைய தேவைக்கு எதுவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிறார்கள். இதை நினைத்து நபி அவர்கள் அன்றைய தினம் கவலைப்பட்டார்களே, அது ஞாபகம் வந்ததால் நான் அழுகிறேன். அப்போ ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சக தோழர்களிடத்தில் இந்த விஷயத்தை சொன்ன பொழுது, தங்களுடைய சமுதாயம், நான் நபி அவர்களிடத்தில் அன்றைய தினம் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய உம்மத்தார்களாக இருக்கக்கூடிய இந்த உம்மத்தே முஹம்மதியா இணை வைப்பிலே போய் விடுவார்களா என்று கேட்ட பொழுது, ஆம், என்னுடைய சமுதாயம் தடம்புரண்டு இணை வைப்பின் காரியத்தில் மூழ்கிவிடக்கூடிய நிலை ஏற்படும். மறுபடியும் நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ், தன் ஆசைகளுக்கும் தன் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு தன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சில நபர்கள் மாறிவிடுவார்களா என்று கேட்ட பொழுதும், ஆம், அப்படி என்னுடைய உம்மத்துகளில் சிலர் வழிதவறி சென்று விடுவார்களோ என்று அச்சப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது, அதற்கு அடுத்து நபி அவர்களிடத்திலே அந்த சஹாபி கேட்ட பொழுது சொல்வார்கள், என்னுடைய சமுதாய மக்கள் சூரியனையோ சந்திரனையோ மற்றவைகளை வணங்குவதின் விஷயத்திலே இணை வைப்பதை கொண்டு நான் பெருசா நினைக்கல. மாறாக என்னுடைய உம்மத்தார்கள் ஒவ்வொரு நல்ல செயல்களை செய்தாலும் தனக்கு பேறு கிடைக்கணும், தன் முகஸ்துதிக்காக வேண்டி, தன்னை தொழுகையாளி என்பதற்காக வேண்டி, தன்னை நோன்பாளி என்பதற்காக வேண்டி, தன்னை ஹாஜியார் என்று அழைப்பதற்காக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்களை, தர்மஹர்த்தா என்று சொல்லக்கூடிய தர்மம் செய்யக்கூடியவர் என்ற பெயர் கிடைப்பதற்காக வேண்டி, முகஸ்துதிக்காக, பெருமைக்காக வேண்டி அமல் செய்வார்களே, அத்தகைய விஷயங்கள் இணை வைப்பை விட மோசமான விஷயம் என்று நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து சொல்வார்கள், ஒருவர் காலை நேரத்திலே நோன்பாளியாக இருப்பார், அவருக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு பொருள் கண் முன்பு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. நோன்பு வைத்திருந்தா நம்ம என்ன செய்வோம்? நோன்பு வைத்த நிலையில ஏதாவது ஒரு சாப்பிடக்கூடிய பொருள், நமக்கு பிடித்தமான பொருள் வந்துருச்சுன்னு சொன்னா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், சாப்பிட மாட்டேன்னு சொல்லி உண்மையான முஃமினாக இருப்பவர்கள் சொல்லி விடுவார்.
ஆனால் நபி அவர்கள் இங்கே யாரை நினைத்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னால், நோன்பு வைத்திருப்பார். நோன்பு வைத்திருந்த அந்த சமயத்திலும் கூட தனக்கு பிடித்தமான பொருள் ஒன்று கிடைத்து விட்டால் நோன்பை விட்டுவிட்டு அந்த பொருளை ஆசைப்பட்ட, விருப்பப்பட்ட, நேசிக்கக்கூடிய அந்த பொருள் கண் முன்பு வந்து விட்டால் அதை உண்பதற்காக வேண்டி நோன்பை துறந்து விடுவார். இப்பேற்பட்ட மனநிலையில் சில நபர்கள் இருப்பார்களே, அவர்களை நினைத்து தான் நான் வருத்தப்படுகிறேன் என்று ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அவரிடத்தில் சொல்லி வருத்தப்பட்டார்கள். அது நினைவுக்கு வந்தது, உம்மத்தே முஹம்மதியாவில் இப்படியும் சிலர் இருப்பார்களா என்று நினைத்தேன், வருத்தப்படுகிறேன். அருமையானவர்களே, அத்தகைய முஃமின்களாக இருப்பதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்து இறைவனுக்கு பிடித்தமான முஹம்மது நபி அவர்களுக்கு பிடித்தமான உம்மத்தே முஹம்மதியா சிறந்த மனிதர்களாய் வாழ்வோம். அல்லாஹுவின் அன்பையும் நபி அவர்களுடைய அன்பையும் பெற்றுவோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.